மே 9. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனால் அறியப்படுதல். இன்றைய வேத வாசிப்பு யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 18 வரை. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதைக் கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளைச் சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதைக் கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்குச் சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்குச் சொல்லு என்றார். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். குறிப்பு வசனம்: மரியாள் திரும்பி பார்த்து ரபூனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். யோவான் 20:16. தத்தெடுப்பின் மூலம் பிரிந்த இரட்டை குழந்தைகள் 20 ஆண்டுகளுக்கு பின் இணைவதற்கு மரபணு பரிசோதனை உதவியது. அதில் ஒருவனான கீரோன் வின்சென்ட்டுக்கு குறுஞ்செய்தி அனுப்பிய போது அவன், இது யார் புதிய நபராய் இருக்கிறதே என்று யோசித்தான். அவன் பிறக்கும் போது அவனுக்கு வைத்த பெயர் என்ன என்று கீரோன் கேட்டபோது வின்சென்ட் டைலர் என்று பதிலளித்தான். அப்போது அவர்கள் இருவரும் சகோதரர்கள் என்பதை அறிந்து கொண்டனர். அவன் தன்னுடைய பெயரினால் அறியப்பட்டான். உயிர்த்தெழுதல் சம்பவத்தில் பெயர் எவ்வளவு முக்கிய பங்காற்றுகிறது என்பதை பாருங்கள். மகதலேனா மரியாள் கல்லறையினிடத்திற்கு வந்து இயேசுவின் சரீரத்தை காணாமல் அழுகிறாள். ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்று இயேசு கேட்கிறார். தன்னை கேள்வி கேட்பது யார் என்பதை அவர் மரியாளே என்று அழைக்கும் வரைக்கும் மரியாள் அறியாதிருந்தாள். அவர் சொல்லுவதை கேட்ட மாத்திரத்தில் அவள் கண்ணீர் சிந்தி ஆசிரியர் என்று அர்த்தம் கொள்ளும் ரபூனி என்று அரமாயிக் மொழியில் அழைத்தாள். நம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அனைவருக்காகவும் மரணத்தை வென்று நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டதை உணர்ந்து உயிர்த்தெழுதல் பண்டிகையில் கிறிஸ்தவர்கள் வெளிப்படுத்தும் மகிழ்ச்சிக்கு ஒப்பாக அவளுடைய மகிழ்ச்சி இருந்தது. அவர் மரியாளிடத்தில், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று சொல்லுகிறார். ஜியார்ஜியாவில் அந்த இரட்டை சகோதரர்கள் தங்கள் பெயர்களின் மூலம் மீண்டும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல தீர்மானித்தனர். உயிர்த்தெழுதல் நாளின் போது இயேசுவால் அறியப்பட்டவர்களுக்கு அவருடைய தியாகமான அன்பை காண்பிக்கும் பொருட்டு அவர் மேற்கொண்ட பெரிய முயற்சிக்காய் அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அந்த தியாகம் உனக்காகவும் எனக்காகவும் செய்யப்பட்டது. அவர் உயிரோடு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுடைய பெயரை அறிந்திருக்கிறார் என்னும் செய்தி உங்களுக்கு எந்த உணர்வை பகிர்கிறது? அவரை இன்னும் அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யலாம்? இயேசுவே, என்னை நீர் அறிந்திருக்கிறீர் என்னும் சத்தியம் என்னை பூரிப்பாக்குகிறது. உம்முடைய தியாகமான அன்பை பிரதிபலிக்கும் பரிசுக்காய் உமக்கு நன்றி.